ஜனதாவை தனிமைப்படுத்த வேண்டும், அதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினார். ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை தளபதி அவர்களுக்கு நடத்த வேண்டும். இது சாதாரணமானதல்ல. 40 நமதே, நாடும் நமதே என்று அவர் சொன்னார். 40 நமதாகிவிட்டது. நாடு இன்னும் நமதாகவில்லை. இந்திய நாடு, தமிழ்நாடு ஏற்கனவே நம்மோடு தான் இருக்கிறது. ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், சனாதன சக்திகளை தூக்கி எறிய வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும். அது பாதியிலே நிற்கிறது. நாடு தழுவிய அளவில் 52 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசுக்கு 99, அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு 234. அந்த எண்ணிக்கை கூட தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கையோடு பொருந்துகிறது. நம்முடைய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றி தொகுதிகளின் எண்ணிக்கை 234. ஏனென்றால் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமிட்டவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவ்வளவு பெரிய வெற்றி. இது நமக்கு தோல்வி அல்ல, தோல்வியில் மாபெரும் வெற்றி. அவர்களுக்கு வெற்றி அல்ல, வெற்றியில் மாபெரும் தோல்வி. சனாதன சக்திகள் வெற்றி பெற்றதை போல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததை போல வெற்றி பெற்றிருக்கிறது. இதுதான் உண்மை. மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். நாம் இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியா கூட்டணி இன்னும் வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையில், அவருடைய வழிகாட்டுதலில் நாம் நம்முடைய இந்த போராட்டத்தை, கருத்தியல் போராட்டத்தை, மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகிற, சனாதன சக்திகளை வீழ்த்துகிற, சமூக நீதியை பாதுகாக்கிற, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இந்த யுத்தத்தில் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் கரங்கோர்த்து கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி, அண்ணன் தளபதி அவர்களை லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார பாராட்டி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அகில இந்திய மக்களுக்கும் இந்த மகத்தான வெற்றியை வழங்கிய வாக்காள பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.